வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. டிசம்பர் 16 இன்னைக்கு டே ஆஃப் த வாவ் இன் ஒரானியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது சவுத் ஆஃப்ரிக்கா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். அதனால தான் இந்த டேட்டை வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இன்றைக்கி நல்லிணக்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ஒரானியாவில் இந்த டேட் அவங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டச்சு குடியேற்றவாசிகள் 1838 அந்த மாதிரி சமயங்கள், அதாவது 18ஆம் நூற்றாண்டில் அப்படி உள்ளே வராங்க. அவங்களுடைய ராஜ்யத்தை இந்த பகுதிகளில் ஒரு பெரிய லெவலில் விரிவுபடுத்தணும்னு நினைச்ச சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனைன்றது அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. இந்த குழுக்கள் வந்து ஓட்ரெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஜூலுக்கு எதிராக இந்த ஒரு போர் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சூளுரையை வகுத்தாங்க. நம்ம பெரிய வெற்றியை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 பேர் ஜூலுக்களை இவங்க கொள்றாங்க. இவங்க சைடு எந்தவித இழப்பும் இல்லாமல் அது ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக மாறிடுது. அட் த சேம் டைம் கடவுள் நமக்கு கொடுத்த இது ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அவங்க செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 1910 அது ஒரு பொது விடுமுறையாக அறிவிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த நிறவெறிக்கான பிரச்சனைகள்ன்றது 1994 முழுமையாக முடிவடைய இதை மறுபடியும் நம்ம ஒரு அப்படியே செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இது மறுபடியும் பிரிவினையை தான் உருவாகும். அதனால் இந்த டேட்டை மாற்றிடலாம்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, இது நல்லிணக்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி தான் இந்த டே ஆஃப் த வாவ் இன் ஒரானியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவாகவும் அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் இது நல்லிணக்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோட்டலாக ஒரு டேவாகவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 16. நெக்ஸ்ட் இன்னைக்கு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. தாய்லாந்து பொறுத்த வரைக்கும் தாய்லாந்துனாலே பூமி போல் அதில் அதேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இந்த டேட்லேயும் அவர் வந்துட்டார். 1967 பார்த்தீங்கன்னா பேங்காங் தாய்லாந்து ஆசிய விளையாட்டு போட்டி நடந்துச்சு. அதில் இவரும் கலந்துக்கிறாரு படகு போட்டியில். அது மூலமாக ஒரு கோல்டு மெடலையும் வாங்கி ஒரு பெரிய லெவலில் சகாப்தத்தை படைகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நினைவு கூறணும்னு சொல்லிட்டு 1986 இவருடைய பர்த்டே அன்னைக்கு இந்த நாளை சூஸ் பண்ணி நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 16. நெக்ஸ்ட் இன்னைக்கு ரிசர்ச் டேவை ஈரான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் அப்படின்றது தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஸ்லாம்ன்றது வெறும் நம்பிக்கை சார்ந்ததாகவும் மதம் சார்ந்ததாகவும் மட்டும் இல்லாமல் அது எல்லாத்துலேயும் இருக்கணும், 100% முழுமையானதாக இருக்கணும் அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால் 2000 என்ன பண்ணாங்கன்னா, இந்த டேவை வந்து ஒரு ரிசர்ச் டேவாக நம்ம மாற்றணும். இந்த கண்டுபிடிப்பாளர்கள், சயின்ஸ் சார்ந்தவங்க, இது எல்லாருக்குமே வந்து ஒரு கௌரவக்கூடிய ஒரு நாளாகவும் அவங்கள செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வார கால ஒரு பெரிய திருவிழா மாதிரி இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது அன்றைக்கி ரிசர்ச் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 16. நெக்ஸ்ட் இன்னைக்கு பங்களாதேஷில் விக்டரி டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது நம்மகிட்டேருந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். 2 நாளுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பாகிஸ்தான் கொண்டாங்க. அதுக்காக ஒரு அனுசரிப்பை கூட பங்களாதேஷ்க்காக ஒரு டேவை வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படியே 1971 அந்த போருன்றது முடிவடைஞ்சது. அதுவும் இந்த மார்ச் மாதம் தொடங்கி டிசம்பர் வரைக்கும் நடந்த அந்த ஒரு போரில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பங்களாதேஷ் பதிவு பண்ணாங்க. அதை தான் இன்றைக்கி பங்களாதேஷ் விக்டரி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 16. இன்றைக்கி நேஷனல் டேவை பஹ்ரைன் அப்படின்ற ஒரு பிளேஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது 1961 எமிரா இசா பின் சல்மான் அல் கலிஃபா அப்படின்றவங்க பதவி ஏற்ற ஒரு நாள் தான். இவங்க அவங்க நாட்டினுடைய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனாக பார்க்க போகிறாங்க. ஏன்னா இவங்க 1800 பார்த்தீங்கன்னா ஐக்கிய ராஜ்யத்தினுடைய ஒரு கண்ட்ரோலில் இருந்தாங்க. பல நூற்றாண்டுகளாக ஒரு பிரிட்டிஷினுடைய பாதுகாவலராகவே இவங்க இருந்தாங்க. 1971 தான் இவங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருந்தாலுமே கூட 1961 இவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தான் இந்த எல்லா நிகழ்வுகளும் எல்லா மாற்றங்களும் நடந்துச்சு. ஸோ ஒரு நவீன வளர்ச்சி எல்லாத்தையும் கொடுத்த அந்த பர்சன் பதவி ஏற்ற அந்த ஒரு நாளை தான் இன்னைக்கு நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு எமிராசா இசா பின் சல்மான் அல் கலிஃபா அவங்களுடைய அந்த பதவி ஏற்ற நாளை இன்னைக்கு நேஷனல் டேன்னு சொல்லிட்டு பஹ்ரைன் செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 16. நெக்ஸ்ட் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவை கஜகஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ஆஸ் யூஷுவல் அந்த சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட நாடுகள் சுதந்திரம் கிடச்சிது. அப்படி இந்த கஜகஸ்தானுக்கும் சுதந்திரம் கிடச்சிது. அதுதான் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கஜகஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 16. கிடைக்கும் வரையிலேயே ஏக்கம், அடையும் வரையிலேயே ஆசை, ரசிக்கும் வரையிலேயே அழகு, யோசிக்கும் வரையிலேயே புனிதம், நம்மால் முடியாத வரையிலேயே எல்லாம் ஆச்சரியம். மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.